ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ் நம்ம ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். நெஸ்டட் ஃபார் லூப் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச்னு சொல்லி சொல்லுக்குள்ள 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு 5 டைம்ஸ் நம்ம லூப் ரன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 2 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஜே உள்ளுக்குள்ள ஓவான்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஓ இதை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த இடத்துல இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு லூப் வந்து 1 to 5 டைம்ஸ் இந்த அவுட்டர் லூப் ரன் ஆகுது. ஓகேவா? இதை நம்ம வந்து அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். உள்ளே கொடுத்துருக்கிறது இன்னர் லூப்னு சொல்லுவோம். அவுட்டர் லூப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் ரன் ஆகுது? 5 டைம்ஸ், 1லேருந்து 5 வரைக்கும். அப்போது 1 2 3 4 5 ஸோ 5 டைம்ஸ் நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. பட் உள்ளுக்குள்ளே 2 டைம்ஸாக ஒரு லூப் ரன் ஆகுதுமா உள்ளுக்குள்ளே 2 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளே 2 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கா? அது எப்படி? அதுதான் நம்ம உள்ள இன்னர் ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஐ வந்து ஒரு டைம் நம்மளுக்கு லூப் ரன் ஆகும். ஓகேவா? 1 டைம் நம்மளுக்கு லூப் ரன் ஆகும்போது அடுத்து உள்ளுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம்? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1 2 3ன்னு கொடுத்துருக்குமா? 1 2 3னா நம்மளுக்கு 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? 2 டைம்ஸ் ரன் ஆகும்போது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஜே. ஜே வந்து ஃபஸ்ட்டு ஜேயோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்குமா? 1 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேலே தானே போகணும். மேலே போயிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ என்ன 2ன்னு பார்த்தோம். அடுத்து மறுபடியும் லூப்புக்குள்ளே வந்து இந்த லூப்பை பார்ப்போம்னா, பட் அப்படி இங்கே நடக்காது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த லூப்புக்குள்ளே 1ன்னு ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ 1ன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ 1 டைம் லூப்புக்குள்ளே வருது. உள்ளுக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. அதாவது ஜே இன் ரேஞ்ச் 2 டைம்ஸ் 1 to 2. அப்போ 2 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். இந்த லூப் 2 டைம்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லூப் போட்டு எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே போகும். புரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஜேயோட வேல்யூ ஐயோட வேல்யூ 1 அப்போ 1 டைம் லூப்புக்குள்ளே வருது. இப்போ ஜேயோட வேல்யூ 1 2 2 அப்போது ஜேயோட வேல்யூ 1 ஆயிருமா? அப்போது பிரிண்ட் 1 கோவா. மறுபடியும் இதே லூப்புக்குள்ளே வரும். இதே லூப்புக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து என்ன வேல்யூ 2 ஜேயோட வேல்யூ 2 ஆயிரும். அப்போ ஜேயோட வேல்யூ 2 ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் 2 கோவா. ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த லூப் முடிஞ்ச உடனே மறுபடியும் மேலே போகும். ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். அப்போ செகண்ட் டைம் நம்மளுக்கு லூப் ரன் ஆகும். செகண்ட் டைம்லேயும் இந்த லூப் என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளே 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த லூப் ரன் பண்ணணும் அப்படின்னு தெரியும். மறுபடியும் 2 டைம்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ரன் ஆகுது. மறுபடியும் ஐயோட வேல்யூ 3 ஆகும். தேர்ட் டைம்லேயே அதே மாதிரி 2 டைம்ஸ் நம்மளுக்கு இது ரன் பண்ணோம். மறுபடியும் ஐயோட வேல்யூ 4 ஆகும். மறுபடியும் உள்ள வரும். 2 டைம்ஸ் இந்த லூப் ரன் பண்ணோம். அடுத்த ஐயோட வேல்யூ 5 ஆகும். 5 ஆனோடனே மறுபடியும் 2 டைம்ஸ் இந்த லூப் ரன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடும். உங்களுக்கு நெஸ்டட் லூப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கொஷனில் இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்புட் இல்லாமல் நம்ம பண்ணுவோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து நம்ம 5 டைம்ஸ் இங்கே ரன் ஆயிருக்கு. 1 2 3 4 5. இப்போ நம்ம 1 to 6 கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐன்னு கொடுத்துருக்கேன். ஏன் நான் ஐன்னு கொடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கா? அப்போது இந்த இடத்துல ஐயில் வந்து 1 ஸ்டோர் ஆயிருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ அது ஸ்டோர் ஆகிட்டு ஜேலையும் போய்ட்டு அதே மாதிரி 1 ஸ்டோர் ஆகுமா? அப்போ 1 ஸ்டோர் ஆனவுடனே நம்மளுக்கு பிரிண்ட் இப்போ ஜேன்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் ஜேன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 0 0 1 0 1 2 0 1 2 3 0 1 2 3 4 நம்மளுக்கு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஐயோட வேல்யூ 1னா ஜே நம்மளுக்கு 1 தானே ஸ்டோரேஜ் பிரிண்ட்டில் ஜேன்னு கொடுக்கும்போது இங்கே 1 தானே பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கே இங்கே 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஐயோட வேல்யூ இப்போ 1. அப்போ 1னா இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும்ல, ரேஞ்ச் என்ன? 0 1. இப்போ 0வும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு தான் 1 வரைக்கும் வரும்.
இப்போ நம்ம இங்கே 6ன்னு கொடுத்தோம்னா 1 2 3 4 5 வரைக்கும் எடுத்துக்குதா? 5 வரைக்கும் எடுத்துமா? வெறுமனே நம்ம 6ன்னு கொடுத்தோம்னா 0 1 2 3 4 5 0லேருந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ணதா? புரியுன்னு நினைக்கிறேன். 0லேருந்து கவுண்ட் பண்ணி 5 வரைக்கும் வருது. அப்போ நான் இங்கே 1ன்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 0 0,1. அப்போ ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1 வரைக்கும். அப்போ கடைசி நம்பர் நம்மளுக்கு 1 கொடுத்தாலும் எடுத்துக்காது இல்லை. இப்போ நம்ம 1 to 6 கொடுத்தாலும் நம்மளுக்கு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அப்போ 1ன்னு கொடுக்கும்போது 0 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு லூப்பில் 0ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? 1 டைம், ஏன்னா 0னா இந்த டைம் 1 டைம் தான் நம்ம லூப் பண்ணோம். ஓகேவா? மறுபடியும் எக்ஸிட் ஆகிட்டு உள்ளே போயிடும். ஐயோட வேல்யூ எடுத்து என்ன 2. இப்போ 2னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரேஞ்சில் 2ன்னு ஆயிரும். அப்போ 2னா 0 1 2 போயின்னு நினைக்கிறேன். 0,1,2 அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கடைசி நம்பர் எடுத்துக்காது இல்லை. அப்போது 0,1. அப்போது 2 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜேயோட வேல்யூ 0வாக இருக்கும், பிரிண்ட் ஜே. அப்போ 0ன்னு நம்மளுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் உள்ள வரும் 1, ஜேயோட வேல்யூ 1 ஆயிரும். இப்போ பிரிண்ட் ஜேனா நம்மளுக்கு அடுத்து 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வரும் ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும். அப்போது ஐயோட வேல்யூ 3னா ஜேல நம்மளுக்கு 3ன்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகாது. 0,1,2 அப்படி தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 0 வரும், 0 பிரிண்ட் பண்ணோம், அடுத்து 1 பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் 2 பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 4னா 0லேருந்து நம்மளுக்கு 4னா 3 வரைக்கும் எடுத்துக்கும். அப்போது 0 1 2 3 அப்படின்னு எடுத்துக்குமா. அடுத்து ஐயோட வேல்யூ 5னா நம்மளுக்கு 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 0 1 2 3 4. ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒன்றும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ பக்கத்தில் end equal to space இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி நான் கொடுக்கும்போது நம்மளுக்கு இப்படி வெர்டிகலாக இருந்தது, ஹரிசாண்டலாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா எப்படி? இந்த எண்டோட வேலை என்னன்னா நம்மளை அதே லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு போகிறதுக்கு பதிலாக சேம் லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண வைக்கும். புரியுன்னு நினைக்கிறேன். அதே லைனில் நம்மளை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளே. நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணோம். அதே இடத்துல நம்ம ஸ்பேஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணோம். புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது 0 1 2 3 4 0 1 2 3 4 0 1 2 3 4ன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆல்டர் பண்ணணும். இதை நம்ம எந்த மாதிரி ஆல்டர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னா ஓ உள்ளுக்குள்ள ஐ. ஓகேவா? ஐனா ஐயோட வேல்யூ 1லேருந்துன்னா நம்மளுக்கு 0லேருந்து நம்ம பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணணும். கவுண்ட் ஈக்குவல் டு 0 தானே, பட் 0ல் 1. நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன், ஏன் நம்ம அங்கே 1ன்னு கொடுக்குறோன்னு. இப்போ நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்பேஸ் இல்லை பிரிண்ட் கவுண்ட் end equal to space. ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி வந்திருக்கா. இது இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நம்ம உள்ளே கவுண்ட் பண்ணுறோம். ஏன் கவுண்ட் பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிற லூப்பில் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட் நம்மளுக்கு 1 ரன் ஆயிருக்கு. அது எப்படி 1 நம்மளுக்கு ரன் ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ 1 அப்போ 1 டைம் இந்த லூப் ரன் ஆகும். இந்த லூப்புக்குள்ளே வரும், ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது ஜேயை பார்க்கும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐ. இப்போது 1ன்னு தான் உள்ளே இருக்கும். இப்போ உள்ளே 1ன்னு இருக்கும்போது நம்ம ஐக்குள்ளே 0,1ன்னு இருக்குமா. அப்போ நம்மளுக்கு 0ன்னு தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் 0 தான் பிரிண்ட் பண்ணோம். ஆனால் அடுத்த லைனில் பிரிண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு end is equal to கொடுத்துருக்கோம். நம்ம பிரிண்ட்டு ஜேன்னு கொடுக்கல, இங்கே நம்ம பிரிண்ட் ஜேன்னு கொடுக்கல. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக கவுண்ட் கொடுத்துருக்கோம். கவுண்டோட வேல்யூ என்ன 1. அப்போ நம்மளுக்கு எடுத்த உடனே 1 பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி
எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னா நம்மளுக்கு அதே சேம் லைனில் பிரிண்ட் பண்ணோம். ஏன் நம்மளுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கு அதை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த லைனில் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு இந்த ஃபார்மேட் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏன் 0ன்னு கொடுக்காம 1ன்னு கொடுத்துருக்கோம்? ஏன்னா நம்மளுக்கு 0ன்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, நெக்ஸ்ட் வந்துட்டு 1 2 அப்புறம் 1 2 3 அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ நம்மளுக்கு 1லேருந்து வேணுனாலும் நம்ம கவுண்ட் 1 கொடுத்துருக்கோம். இப்போ கவுண்டோட வேல்யூ என்ன ஆல்ரெடி 1ன்னு இருக்கா? 1ன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 1ன்னு பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகிட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 2. இங்கே நம்மளுக்கு 2ன்னு ஸ்டோர் ஆயிரும். புரியுன்னு நினைக்கிறேன். 2ன்னு இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிரும். 2ன்னு ஸ்டோர் ஆனதை அடுத்த லைனில் என்ன இருக்குன்னு பார்க்க பிரிண்ட் வெறும் கேப் மட்டும் நம்ம உள்ள ஒரு எம்டியாக கொடுத்து பிரிண்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்களேன். அப்படி எடுத்தோம்னா இந்த எண்டோட வேலை இங்கே ஒர்க் ஆகுதா? நம்மளுக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல அப்போ நம்ம எண்டே கொடுக்காம நம்ம போடலாம்ல, கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணும். எனக்கு ஸ்பேஸும் வேணும், அதே மாதிரி அடுத்த வர வேல்யூ நெக்ஸ்ட் லைன்லேருந்து பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட்டில் எம்டியாக கொடுத்தோம்னா அந்த லைனை கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் நியூ லைனில். புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கவுண்ட்டில் 2ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு கவுண்ட்டில் என்னன்னு இருக்கும்? இந்த இடத்துல 2ன்னு இருக்கும். 2ன்னு இருக்கும்போது அடுத்து ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். அடுத்து 2வது டைம் லூப் ரன் ஆகும். செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது ஐ எப்பயும் போல் அப்போது 2ன்னு இருக்கும். 2ன்னு இருக்கும்போது 0 1. அப்போ 2 டைம்ஸ் இதுக்குள்ளே 2 டைம்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகணும் லூப். இப்போ 2 டைம்ஸ் ரன் ஆகும்போது பிரிண்ட்டுக்குள்ளே வரும். கவுண்டோட வேல்யூ என்ன? 2 மாதிரி இருந்துச்சா? 2ன்னு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? 2ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் 3 எனக்கு பக்கத்துலேயே பிரிண்ட் ஆகணும்ல. அப்போ அதே சேம் லைனில் கவுண்ட்டுக்குள்ளே வரும். கவுண்டோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 + 1 3 ஆயிருமா? நான் இந்த பிரிண்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்கல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கேன் டைரெக்டாக. அப்போது இந்த ஃபார் லூப்புக்குள்ளே கொடுக்கும்போது எனக்கு இதோட தான் இந்த பிரிண்ட் சேரும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்குண்ணா. அப்போ இந்த பிரிண்ட் வந்து இந்த ஃபாருக்கு தான் ஓகே ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்க்கு ஓகே ஆகும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த இடத்துக்கு போகாது, டைரெக்டாக மறுபடியும் இந்த இடத்துல 2 + 1 3ன்னு கவுண்டில் ஸ்டோர் ஆகிட்டு டைரெக்டாக இதே லூப்புக்குள்ளே மறுபடியும் ரன் ஆகும். ஏன்னா 2 டைம்ஸ் ரன் ஆகணும்ல. அந்த 1, ஆப்பிள் 2, ஆப்பிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் சேம். அப்போது செகண்ட் டைம் உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே பிரிண்ட் கவுண்டோட வேல்யூனா 3. அந்த 3 அப்படியே பிரிண்ட் பண்ணிடுமா? எண்டில் இந்த இடத்துல இப்போ நம்ம எண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பக்கத்துலேயே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். பக்கத்துலேயே ஸ்பேஸோட பிரிண்ட் ஆயிரும். புரியுதா? அடுத்து கவுண்டோட வேல்யூ ஒன்று 3 + 1 4ன்னு இந்த கவுண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆகிட்டு 2 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சல்ல. ஸ்டோர் ஆன உடனே 2 டைம்ஸ் ரன் ஆன உடனே மறுபடியும் இந்த லைனுக்கு போயிடும். கவுண்டோட வேல்யூ 4 இருக்கும். ஃபார் ஐயின் வேல்யூ 3 இருக்கும். இப்போ 3னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 0 1, 0 1 2 2ன்னு முடியும். அப்போது 0 1 2 இப்போ 3 டைம்ஸ் மறுபடியும் ரன் ஆகணும். இந்த லூப் 3 டைம்ஸ் ரன் ஆகும்போது கவுண்டோட வேல்யூ என்ன 4 இருக்குமா? 4 பிரிண்ட் ஆயிடுச்சா? நம்மளுக்கு அதே லைனில் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கவுண்டில் 4 + 1 5 ஸ்பேஸ் விட்டு பக்கத்துலேயே 5ன்னு மறுபடியும் அடுத்த லைன் வரும்போது கவுண்டில் 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். 5ன்னு பிரிண்ட் ஆயிரும். மறுபடியும் வரும். கவுண்டில் 5 + 1 6 மறுபடியும் உள்ளே பார்க்கும். இந்த லூப்பில் உள்ளே வரும். 6ன்னு பிரிண்ட் ஆகும். பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுரும். அப்புறம் 6 + 1 7. அப்போது கவுண்டில் மறுபடியும் 7ன்னு ஸ்டோர் ஆகி மறுபடியும் உள்ள வரும். இது ரிப்பீட்டடாக நடந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா மறுபடியும் ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் இன்வெர்டட் நம்பர்ஸ் பிரமிட். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பிரமிட் நம்ம பிரிண்ட் பண்ணோம். பட் ஆல்ரெடி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நேற்று ப்ரோக்ராமில் நம்ம பண்ணியிருப்போம் எஸ்டர்டே கிளாஸில். Write a Python program to generate the following Python from a given input. ஓகே, இப்போ நான் n = 5 கொடுத்தோம்னா இந்த நம்ம பிரிண்ட் ஆகணும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராமில் இன்புட் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே ஜஸ்ட் வந்துட்டு அது எப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு எப்பயும் போல்
இன்டிஜர் டைப்பில் இன்புட். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து 1 2 சரி, இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் என்னன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்புட் கேட்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஈஸி தான், ஜஸ்ட் இன்புட் ஆட் பண்ணுறது. 6ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இன்புட் ஆட் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லூப் வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் I in range லூப்புக்குள்ள 1 to 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு print I. நம்மளோட பேசிக் எப்பவுமே நம்ம இப்படி தான் பண்ணுவோம். 1 to 5. ஓகே, இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை நம்ம இப்போ ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன செஷனில் வந்து இந்த இடத்துல நம்மளால ரேஞ்ச் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தனால, சாரி கண்டிஷன் கொடுக்க முடியும்னு சொன்னால 10, நம்ம 10 வந்து இப்போது போன கிளாஸில் இதே கொஷின் நம்ம பார்த்துருப்போம். 10 to 0 -1 நம்ம ரன் பண்ணோம்னா 10லேருந்து நம்மளுக்கு 1 வரைக்கும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த 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 கொஷினை நம்ம போன செஷனில் பார்த்தோம். இதை தான் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸில் நம்ம ஸ்டார் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டார் கொடுத்தோம், அதோட ஐஏ மல்டிபிள் பண்ணோமா? ஓகே, சரி, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரெடி பண்ணோம்னா நம்மளால ஸ்டார் இந்த மாதிரி பண்ண முடியுதுல்ல. ஸ்டார் நம்மளால இந்த கொஷினில் இருக்கிற மாதிரியே ஃபார்மேட்டிக் நம்மளால் பண்ண முடியுது. உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். இது அடுத்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த லைன் எடுத்துருவோம், உள்ளே வந்து நெஸ்டட் ஃபார் லூப் ஆட் பண்ணுறோம். ஃபார் j in range. ஓகேவா? இதுக்குள்ள 1 to I + 1. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் பிரிண்ட் j, end ஈக்குவல் டு இப்பயும் போல ஸ்பேஸ் விட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக பிரிண்ட். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நம்ம ரேஞ்ச் வந்து நம்ம இங்கே அதிகமாக கொடுத்துருக்கோம்ல 10லேருந்து. ஸோ நம்மளுக்கு இங்கே 5லேருந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். புரியுது நினைக்கிறேன். அவுட்புட் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ளே நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவுட்டோரில் ஒரு ஃபார் லூப், இன்னரில் ஒரு ஃபார் லூப். ஓகே, இங்கே நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரிவர்ஸில். அதை நம்ம சின்னதாக ஆல்டர் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே ஃபார் j in range 1, I + 1 கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு நம்ம இங்கே 5 to 0ன்னு கொடுத்துறதுனால மைனஸ் பண்ணோம்னா 5லேருந்து 1 மைனஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். 5 4 3 2 1. சரிங்களா? அந்த 10 போட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஃபுல் சேம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 5 வந்து ஐயில் ஸ்டோர் ஆகுமா? நம்ம இது 0லேருந்து இப்போ நம்ம இங்கே வந்து 1 to 10ன்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஐயில் ஸ்டோர் ஆகி ஃபர்ஸ்ட் 1 டைம் நமக்கு லூப் ரன் ஆகும். ரெண்டாவது ஐயில் 2ன்னு ஸ்டோர் ஆகி செகண்ட் டைம் நமக்கு லூப் ரன் ஆகும். இந்த மாதிரி என்ன ஆகும்ல. இப்போ நம்ம 5 கொடுத்தோம்னா ஐயில் வந்து நம்மளுக்கு 5 ஸ்டோர் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ள என்ன கொடுத்துருக்கோம், ஃபார் j in range 1 to 1, I + 1. 5ஓட வேல்யூ 5 + 1 6. புரியும் நினைக்கிறேன். 5 + 1 6. இப்போ 1 to 6னா 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்குமா நம்மளுக்கு?
ரேஞ்சு 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துக்கும். அப்போது உள்ளுக்குள்ளே 1 2 3 4 5ன்னு நம்மளுக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். எப்படின்னா இந்த எண்டை எடுத்துருவோம். எண்டை எடுத்துட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5ன்னு இந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக பிரிண்ட் ஆகுமா? ஃபன்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆனோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அப்படியே அடுத்த லூப் உள்ளே போவோம். ஐயோட வேல்யூ 4 ஆகும். இப்போ 4 + 1 5 ஆகுமா? 1லேருந்து 5 வரைக்கும்னா 4 வரைக்கும் எடுத்துக்குமா? 1 2 3 4 4ன்னு நம்மளுக்கு 4 டைம் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பட் சிம்பிளாக இந்த இடத்துல end is equal to ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு அதே லைனில் சேம் லைன்லேயே பிரிண்ட் பண்ணி கொடு. இந்த லூப்பில் ரன் ஆகிறது ஜேயோட வேல்யூ, ஜே வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு ஸ்டோர் ஆகி ஜே 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து ஜேயில் 2ன்னு ஸ்டோர் ஆகி 2ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து 3ன்னு ஸ்டோர் ஆகி 3ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி 5 டைம்ஸ் இந்த லூப் நம்மளுக்கு இங்கேயே ரன் ஆகிட்டு இருக்கும். 5 டைம்ஸ் ரன் ஆனவுடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஒரு ஸ்பேஸை விட்டு அடுத்த லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்த லைனில் என்ன மறுபடியும் இதோட 4ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஐயில் 4 ஸ்டோர்னு அடுத்து I + 4 + 1 5ன்னு ஆகி மறுபடியும் நம்மளுக்கு இது 4 டைம்ஸ் ரன் ஆகி 1 2 3 4ன்னு பிரிண்ட் ஆகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அது சேம் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 5 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகிட்டு 1 2 3 4 5ன்னு ஒரே லைனில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து பிரிண்ட்டில் எம்டிஏ கொடுத்ததுனால அடுத்த லைனை அவன் பார்த்துட்டு ஓகே இதோடு நம்மளுக்கு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளுக்கு அடுத்த லைனில் வந்திருக்கும். இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸை இங்கே விட்டுட்டு அடுத்த லைனுக்கு நம்மளுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்போ மறுபடியும் இந்த லூப்பில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஐயில் 4ன்னு ஸ்டோர் ஆகி 4 + 1 5 1 to 5 வரைக்கும் ரேஞ்சில் இப்போ நம்மளுக்கு 4 டைம்ஸ் லூப் ரன் ஆகும். 4 டைம்ஸ் லூப் ஆகி 1 2 3 4ன்னு ரன் ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு. பட் இது சிம்பிள். 1 2 3 4 5 1 2 3 1 2 3 1 2 1 சிம்பிளாக நம்மளுக்கு முடிஞ்சது. கொஷின்ஸில் போக கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் செக்கர் போர்ட் பேட்டர்ன். நம்ம அந்த ஸ்டார் ஆஷ் இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதோடைய கொஷின் டைட்டில் பார்த்துக்கோங்க, செக்கர் போர்ட் பேட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சரில் நீங்கள் எதனா இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செக்கர் போர்ட் பேட்டர்னு மட்டும் கொடுத்து இந்த மாதிரி சாம்பிள் அவுட்புட் கொடுக்காம இருப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் அ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் அ செக்கர் போர்ட் பேட்டர்ன் n into n சைஸ். ஓகே, n into என்னன்னா நம்மளுக்கு இந்த 5 into 5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 5 row 5 காலம் பிரிண்ட் ஆகும்ல. இப்போ இங்கே 5 கொடுத்துருக்காங்களா? அப்போது இங்கே 5 into 5 அப்போது 5 row 5 காலம் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு 1 2 3 4 5 row இருக்குது. காலம் வந்து 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்கா? இது நம்ம எப்படி பண்ணுறது? ஓகே, நான் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நானே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு ஃபார் I in ரேஞ்ச் நம்பர் 5ன்னு கொடுத்துக்கலாம். நான் நம்பர் 5 into 5 தான் போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு 5 row வேணும், 5 காலம் வேணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 row வேணும், 5 காலம் வேணும். ஓகேவா? நம்ம இப்போ ரோவையும் காலம் தான் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லூப்பில் ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். 5 rows. நெக்ஸ்ட்டு ஃபார் j in range 5 காலம். ஓகேவா? 5 row 5 காலம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம் கரெக்டாக. ரோ தனியாக, காலம் தனியாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கில் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஸ்டாரும் வரணும், ஆஷும் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் வருது, ஆஷ் வருது, ஸ்டார் வருது, ஆஷ் வருது. மறுபடியும் ஸ்டாரோட முடிஞ்சிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லைனில் ஆஷ் ஸ்டார். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அப்போது ஆட் ஆர் ஈவன் இந்த மெத்தட் உங்களுக்கு இப்போ மைண்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆட் ஆர் ஈவன் கான்செப்ட்லாம் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சிம்பிளாக பேசிக்ஸில் ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆட்னு வந்தால் ஸ்டார் வரணும், ஈவன் வந்தால் எனக்கு ஆஷ் வரணும். ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம் எப்படி போட்டோம்? நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி போட்டோமா? சேம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் I + j. ஓகேவா? மாடுலஸ் 2
ஈக்குவல் டு 0. எப்படின்னா என்ன, நம்ம என்ன கொடுப்போம், ஐயோட வேல்யூ ஐ மாடலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஐயும் ஜேவையும் ஆட் பண்ணி ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா, எப்படி ஐ ஜேவையும் பிரிண்ட் பண்ணி ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டார். இப்போ ஐ வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, 0. ஜேயோட ஃபஸ்ட்டு நம்பர் 0ன்னு எடுத்துக்கும். உள்ள வரும்போது லூப்புக்குள்ளே ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 0, 0 + 0 0. ஓகேவா, அதாவது டிவைட் பண்ணோம்னா அதோடைய ரிமைண்டர் பார்த்தா நம்மளுக்கு 0 தான் ஷோ ஆகும். புரியுதா, அதோடைய ரிமைண்டர் 0 தான் ஷோ ஆகும். இப்போ 0னா அந்த லூப் நம்மளுக்கு ட்ரூ ஆயிடும். இப்போ ட்ரூ ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். புரியுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் எண்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இதை நீங்கள் இப்போது எண்ணி பார்த்தாலும் 13 ஸ்டார் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அந்த 13 ஸ்டார் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ பட் அதே நம்மளுக்கு ஆஷ் வேணுமா? ஓகே, இப்போது எல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எல்ஸ் பிரிண்ட் எனக்கு நம்மளுக்கு ஈவன் நம்பர்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதே நம்மளுக்கு ஆட் நம்பர் வேணும்னா ஆட் நம்பர் வந்தால் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஆஷ் பிரிண்ட் ஆகணும். புரியுன்னு நினைக்கிறேன். எண்ட் ஈக்குவல் டு ஓகேவா. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணால் 13 ஸ்டார் இருக்குது, 13 ஆஷ் இருக்குது. நீங்கள் எண்ணி பார்த்தா தெரியும், 13 ஸ்டார் 13 ஆஷ் இருக்கும் வித் ஸ்பேஸோட நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம கீழே லைன் பை லைனாக அரேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, எப்பயும் போல தான் நம்மளுக்கு இந்த லூப்புக்குள்ளே பிரிண்டில் எம்டி ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அதை நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 டைம்ஸ் லூப் ரன் ஆகுது. நம்மளுக்கு 5 ரோ வேணும், 5 காலம் வேணும். அதுதான் முதல்ல நீங்கள் கான்செப்டில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் டைப்ஸ்லாம் வந்துச்சுன்னா, ஏன்னா இதில் ரோ இருக்குது, காலம் இருக்குது கரெக்டாக. 5 rows 5 காலம். அதை நம்ம இங்கே ஒரே சிம்பிளாக கொடுத்துருந்தாங்கன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு வெறும் ஸ்டார் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பட் நம்ம உள்ளுக்குள்ள ஆஷும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே உள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த வெறும் நம்மளுக்கு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுனா நம்மளுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே தேவைப்படாது. நம்ம சிம்பிளாகவே நம்ம பண்ண முடியுது. அது எப்படின்னா, ஜஸ்ட் இதை எடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஈஸியாக நம்மளுக்கு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா, ஆஷ் வேணும்னா ஜஸ்ட் நம்ம இங்கே ஆஷ் மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆஷ் மட்டும் பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா, நம்ம இதே அந்த ஸ்டார் பேட்டர்ன் கொண்டு வந்து பார்த்தீங்களா, அது இதே ப்ரோக்ராம் நம்மளால் மாற்ற முடியும். ஜஸ்ட் நேரத்தில் 5 இருக்கிற இடத்துல ஐஎன் மட்டும் கொடுங்க. ஐஎன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக அந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அது நீங்கள் ரேஞ்சிங் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் 10ன்னு கொடுத்தோன்னா 10 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பண்ண முடியும், சேம் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரிவர்ஸ் பிரமிட் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு பிரமிட் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும். நம்ம ரிவர்ஸில் நம்பர் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம்ல, அவ்வளோ சேம், ஜஸ்ட் அதே மாதிரி தான். நீங்களே ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நம்மளுக்கு 5, 0 இதை நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதுனா -1. ஓகேவா, இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிரிண்டில் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம முன்னாடி இதில் பார்த்துருப்போம். பட் என்னென்னா இங்கே 1 ஸ்டார் நம்மளுக்கு இது 1 ஸ்டார் 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் 9 ஸ்டார்னு இருக்கும். ஓகேவா, போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ ஈஸி தான்,
நம்ம நிறைய லாஜிக்கலாக யோசிக்கணும் இல்லை, நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்பல்சரி வேணும்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல 1 ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஸ்பேஸ் 3 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணணும், சென்ட்ரல் அலைன் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸை வந்து மல்டிபிள் பண்ணணும். எதோட மல்டிபிள் பண்ணணும்? ஐயோட. ஓகேவா? ஐயோட வேல்யூ என்ன? ஸ்டார்டிங் 5. அப்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங் 5 ஐயில் வந்து ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்போது ஸ்பேஸ் இன்ட்டு ஐனா நம்மளுக்கு இந்த இடத்துல 5 ஸ்பேஸ் வந்துடும்ல. அப்போ அது விடாமல் இருக்குன்னா -5 கொடுங்க. 5 ஐயோட வேல்யூ வந்து இப்போ 5ல் ஐயோட வேல்யூ 5 ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே வரும், ஐயில் வந்து 5 இருக்கும். 5 - 5 0 வருமா? 0வோட பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த இடத்துல வேல்யூவே இல்லை, அதனால நம்மளுக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகாது. டேரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வேணும்? ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸ்டாரு எவ்வளோ பிரிண்ட் ஆகணும்? ஐயோட பிரிண்ட் ஆகணும். ஐ எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம 5 ஸ்டோர் ஆகி ஐயில் 5 - 5 0 இன்ட்டு ஸ்டார், சாரி 0 இன்ட்டு ஸ்பேஸ். அப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் எது பிரிண்ட் ஆகாது. ப்ளஸ் ஸ்டார் இன்ட்டு ஐயோட வேல்யூனா 5. அப்போ 5 டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4 மாறும், நம்மளுக்கு அடுத்து 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல 4 - 5னா 1 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இடத்துல 1 ஸ்பேஸ் கிடைச்சிரும். நம்ம இதை ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. Wait a minute. ஓகே, ஓகே, நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரன் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆங்கிளில் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? பட் நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு வேணும். அதை எப்படி பண்ணலாம்? ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த ஸ்டார் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு விடுங்க. ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டார் பக்கத்தில் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிட்டே வரும். அப்போது ஸ்பேஸ் கிடைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் தள்ளி தள்ளி போகும்ல. சிம்பிளாக நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது இப்படி தான். ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்க இந்த இடத்துல நம்ம உள்ள என்ன கொடுக்குறோமோ நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ம end = ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஸ்பேஸ் அப்படியே பிரிண்ட் ஆகுதா? சேம். அதே நம்ம இந்த இடத்துல லைட்டாக ஸ்பேஸ் விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தலையெல்லாம் நம்மளுக்கு ஸ்டார் பேட்டர்ன். இல்லை எனக்கு ஸ்பேஸ் வேணான்னா ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரமிட் நம்மளுக்கு ஈஸியாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே கொஸ்டினை ட்ரையாங்கல் நம்மளுக்கு கீழே இருக்குது மேலே இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் ஹவர் கிளாஸ் ஸ்டார் பேட்டர்ன். ஹவர் கிளாஸ்னால் நம்ம அந்த டைமர் கிளாஸை பார்த்துருப்பீங்களே, சாண்ட் கிளாக்னு சொல்லுவாங்களே, சாண்ட் கிளாக், அதே ஃபார்மேட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் தான், நீங்களே ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார் ஸ்ட்ரைட்டாகவும் பிரிண்ட் பண்ண தெரியும், ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண தெரியும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆலோ ஸ்கொயர் பேட்டர்ன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் வேணும். இது எப்படி பண்ணுறதுன்னா சேம் நம்மளுக்கு ரோ வேணும், காலம் வேணும். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா? நம்மளுக்கு ரேஞ்ச் எவ்வளோ வேணும்? 1 2 3 4 5. இப்போ 5 4 1 2 5. ஓகேவா? சரி, ஓகே, டேட்டா 5 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன ஆறு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோன்னு. இஃப் ஐ வந்து ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு ட்ரூ. ஓகேவா? ஆர் ஐ வந்து ஈக்குவல் டு 5 - 1. ஓகே, தென் நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். எவ்வளோ டைம்ஸ்னா 5 டைம்ஸ். ஓகே, end = க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்ஸில்
print star. எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் வேணும் நம்மளுக்கு. எவ்வளோ ஸ்பேஸ்னா 5 minus 1 சாரி 5 minus 8 இல்லை 5 minus 1 தான் வருங்க. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இங்கே 4 ஸ்பேஸ் வேணும். அது முடிஞ்சு நம்மளுக்கு ப்ளஸ் போல பிரிண்ட்ல எண்ட். ஓகே, கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு. சரி, ஓகே, கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு, அதை மட்டும் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வேணாம், எண்ட் ஸ்பேஸ் வேணாம். n minus 2, ஏன்னா நம்மளுக்கு 4 ஸ்பேஸ் இருந்தால் போதும், ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸிங் அதிகமாக வருது. ஓகேவா? 1 2 3 4 5 4 ஸ்பேஸ் வருது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வருது. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அவுட்புட்டில் இருக்கிற மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் I in range 5 டைம்ஸ் நம்ம லூப் பண்ணோம்னாவும் எப்பயும் போல் 5 டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும். ஃபஸ்ட் டைம் ஐயோட வேல்யூனா 0 இருக்குமா? நம்ம ரேஞ்ச் நம்ம 5 தான் கொடுத்துருக்கோம், ஸ்டார்டிங் மைண்ட் கொடுக்கல. இப்போ ஐயோட வேல்யூ 0னா நம்மளுக்கு இந்த லைன் ட்ரூ ஆயிரும். 0 is equal to 0 ட்ரூ. ஓகேவா? ஆர் I is equal to 5 minus 1. 5 minus 1னா 5 வந்து மைனஸ் பண்ணால் 4 ஆயிருமா? 4. இப்போ 4 ஆயிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ 0 is equal to 4னா ட்ரூ தான். நம்மளுக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா நம்ம ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் எங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன் ஆர் கேட்டு. நம்மளுக்கு ரெண்டுமே ஃபால்ஸ்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போது இந்த இடத்துல ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆனால் நெக்ஸ்ட் லைன் நம்ம பார்ப்போம், பிரிண்ட் ஸ்டார் இன்டூ 5. அப்போ நம்மளுக்கு 5 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சா? 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போது y is equal to 0. அப்போது ஐயோட வேல்யூ 1 இருக்கும். 1 is equal to 0 ட்ரூவா இல்லை ஃபால்ஸ்? அப்போ ஐயோட வேல்யூ 1 is equal to 5 minus 1 4. 4ம் 1ம் ட்ரூவா இல்லை? அப்போ இந்த லைன் ஃபால்ஸ், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். மற்றபடி சாரி, 1 ட்ரூவாக இருந்து 1 ஃபால்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த லைன் ட்ரூ, இந்த லைன் ஃபால்ஸ், எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் ஃபால்ஸ், இந்த லைன் ட்ரூ, எக்ஸிக்யூட் ஆகும். பட் ரெண்டுமே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லைன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. புரியுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ட்ரூனாலும் எக்ஸிக்யூட் ஆகும், இது ட்ரூவாக இருந்து இது ஃபால்ஸாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆர் கேட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அப்போது ஐயோட வேல்யூ 1 0வோட ஈக்குவலாக இல்லை. ஐயோட வேல்யூ 1 5 minus 1 4. 4ம் 1 ஈக்குவல் இல்லை. அப்போ ரெண்டுமே ஃபால்ஸ், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் எல்ஸ் வரும். எல்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிரிண்ட் ஸ்டார். எடுத்தோடனே பிரிண்ட் ஸ்டார்னு கொடுத்தோம்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? டிஃபால்ட்டாக நான் கொடுத்துட்டேன் பிரிண்ட் ஆனு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். அதோடு நம்ம ஸ்பேஸ் அப்படி நாங்கள் இந்த லைனை ஆட் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் என்ன இருக்குது? ஒரு கேப்பை ஸ்பேஸை இதோட மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 5 minus 2. ஓகேவா? 5 minus 2னா 3 இன்டூ ஸ்பேஸ். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு 1 2 3 டைம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த லைனில் பார்த்தா நம்மளுக்கு 4 டைம் ஸ்பேஸ் வந்திருக்கும். 1 2 3 4. 4 ஸ்பேஸ்னால நம்மளுக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 5 minus 2னா 3 ஸ்பேஸ் நம்மளுக்கு நடுவில் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகின உடனே நம்ம முடிவு கடைசியில் எண்டில் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடணும் டிஃபால்ட்டாக. புரியுதா? நெக்ஸ்ட்டு உள்ள லூப்புக்குள்ளே போவோம். ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2 ஈக்குவல் இல்லை. அப்போ அடுத்த லைன் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஈக்குவலாக 3 கேப் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டு முடிய ஒரு ஸ்டார் முடிஞ்சிடும். இதே மாதிரி நம்மளுக்கு 1 2 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பிரிண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ 4ஆக மாறும். பார்த்தீங்களா?
ஏன்னா நம்மளுக்கு இது 4 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஓகேவா? கடைசியாக டைமில் ஐயோட வேல்யூ 4 ஆகும்போது 4 இஸ் ஈக்குவல் டு 0வா? இல்லை, 4 இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1 4. இப்போ 4 ஈக்குவல் டு 4னா ட்ரூவா? அப்போ அந்த லைன் மறுபடியும் ட்ரூ ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு 5 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாயிரும். ஓகே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஷோ பண்ணுறேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் 1 மந்த்து வித் சர்டிஃபிகேஷனோட. இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.